என் பேர் அனீஷ். நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயர். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் அவங்களோட ஃபஸ்ட் ஹீரோ. அதே மாதிரி தான் எனக்கும் என் அப்பா தான் என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ. என் அப்பாவுக்கு கிரிக்கெட்னா சச்சினை ரொம்ப பிடிக்கும். எப்போவும் நீ சச்சின் மாதிரி பெரிய பிளேயராக வரணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் அப்பாவுக்கு உயிர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி. நீ ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, தலைவர் மாதிரி சிம்பிளாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. என் அப்பா எனக்கு ஃபஸ்ட்டாக வாங்கி கொடுத்தது கிரிக்கெட் பேட் தான். நானும் சந்தோஷமாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த கிரவுண்டெல்லாம் பில்டிங்காக மாறிடுச்சு. அப்போ தான் என்னோடய பேட்மிண்டன் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. என் அப்பா எனக்கு ஒரு பேட்மிண்டன் ராக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. 2 பேரும் சேர்ந்து சச்சின் விளையாடும்போது கிரிக்கெட் பார்க்குறது, தேட்டரில் போய் ரஜினி மூவி பார்க்குறதுன்னு ஹாப்பியாக இருந்தோம். ஸோ நானும் கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா மாதிரியே மாறிட்டேன். இப்படியே போய்கிட்டு இருந்த லைஃப்பில் லாஸ்ட்டாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ண நாள் 2007 ரிலீஸ் ஆன சிவாஜி மூவி தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லே என்ன மச்சான் அனீஷா காணும்? வெயிட், நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ. ஏன்டா ஃபிட்னஸ் வரல? சாரி மச்சான், தூங்கிட்டேன். இன்னும் 3 டேஸில் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் இருக்குது, மறந்துடாத. ஆமாம் மச்சி, கண்டிப்பாக நாளைக்கு வரேன்டா. ஆ டேய், மார்னிங் மூவி போகிறோம், வாரியா? இல்லை மச்சி, பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போகணும். நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே மச்சான், நாளை பார்ப்போம். பாய்டா. எஸ்அப்பா, இந்த இன்டர்வியூ செலக்ட் ஆகணும். ஒன்பது மணிக்குள்ள பஸ் 10 மணிக்கு வந்துடுறியாத வாரம். சத்திய சோதனை. கமெடிக்கு தேவை காதலி, சிங்கிளுக்கு தேவை மியூசிக்கலி. பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா, பக்கம் வந்து கொஞ்சம் தா,
பக்கம் வந்து முத்தங்கள் தாவா. என்ன தனி இப்போ பார்க்க ஆசைக்கு வந்து என்ன தாக்க. யாருக்கு தம்பி முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க? மியூசிக்கல் என்ன மியூசிக்கலி என்னலி மியூசிக்கலி அப்படின்னா? அது ஒரு ஆப்ண்ணா. ஓ சரி சரி. என்ன படிச்சுட்டு இருக்க? இன்ஜினியரிங் முடிச்சு 1 வருஷம் ஆகுது. இன்டர்வியூவாக போயிட்டுருக்கேன். எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுண்ணா. இன்ஜினியர் முடிச்சு யாருக்குப்பா இப்போ வேலை இருக்குது? நீ உன் வயசுக்கு செலெக்ஷன் ட்ரை பண்ணலாம்ல? செலெக்ஷன்னா அதான் நியூஸ் பேப்பரில் டெய்லி போடுறாங்களே, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணலாமே. அதுக்கெல்லாம் ஃபிட்னஸ் வேணும்ண்ணா. என்னப்பா பெரிய ஃபிட்னஸ்ஸு, நம்ம ஊரில் இருக்க ஃபெசிலிட்டிஸா? பக்கத்துலேயே ஒரு பேட்மிண்டன் கிளப் இருக்குது, அங்கே மோஸ்ட் ஸ்டேஜில் நிறைய பசங்க விளையாடுவாங்க. நீ ஒன்று பண்ணு, என் ஃப்ரெண்ட் தான் கோச்சிங் கொடுக்குறான், நீ அங்கே போய் ஜாயின் பண்ணேன்னா உன் ஃபிட்னஸ் அவன் ரெடி பண்ணிடுவான். ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் நம்பர் மட்டும் கொடுங்க. இதை மட்டும் கையில் வச்சுக்கோ. நீ ரெடியாக அங்கே போய் நில்லு, சரியா? நீ அடிக்காத, இங்க வா. நீ தானே டெய்லி அந்த பால்லாம் எடுத்துகிட்டு போகிற? டேய், உண்மையை சொல்லு, இனிமே அங்கே எடுக்கக்கூடாதுண்ணே. நானே உனக்கு நிறைய பால் தரேன். ஆலன், அந்த டியூபை கொடு. இங்கே பாரு, உள்ள ஃபுல்லாக நிறைய பால் இருக்கு. இந்தா வச்சுக்கோ. தம்பி, நாளைக்கு விளையாட வானா எடுக்கிறேன். ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்.
ஆசை என்பது மனிதனாய் பிறந்த எல்லோரிடமும் இயல்பாக இருப்பதுதான். இந்த ஆசை ஏக்கமாக மாறும், அந்த ஏக்கம் கனவாகவே மாறிவிடும். இதற்கு குழந்தைகளும் விதிவிலக்கல்ல. பாய். கிரேட் ப்ரோ. நீங்கள் சின்ன பசங்களெலாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பேட்டரி கொடுத்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுறீங்க. கிரேட்டா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஒரு நாள் நானும் இப்படி தான் பேட்டு கூட இல்லாமல் இருந்தேன். அன்னைக்கு அந்த நாள் அந்த அண்ணா பேட்டந்து ஹெல்ப் பண்ணனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமையிலையாச்சும் இருக்கேன். நாளைக்கு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். விளையாடவா நீ முன்னேறிவா, நாம் அரண் காக்கவா, எனக்கு பதில் சொல்லவா. விளையாடவா நீ முன்னேறிவா, நாம் அரண் காக்கவா, எனக்கு பதில் சொல்லவா. வழியில்லா வழி இல்லை, உழைப்பில்லா உயர்வில்லை, தடுக்காமல் ஏற்றமில்லை, புலியடிகள சிற்பமில்லை. வழியில்லா வழி இல்லை, உழைப்பில்லா உயர்வில்லை, தடுக்காமல் ஏற்றமில்லை, புலியடிகள சிற்பமில்லை. விளையாடவா நீ முன்னேறிவா, நாம் அரண் காக்கவா, எனக்கு பதில் சொல்லவா. விளையாடவா நீ முன்னேறிவா, நாம் அரண் காக்கவா, எனக்கு பதில் சொல்லவா. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம். என்னை பற்றி அன்டோல்டு ஸ்டோரி எடுக்கிற அளவுக்கு நான் நாட்டுக்காக எதுவும் சாதிக்கலை, ஆனால் கண்டிப்பாக என் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சின்னதாக சாதிச்சிருக்கேன்.
ஆனால் அது கூட முடியாமல் இங்கே பல பேர் ஏக்கத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தும் கூட்டத்தில் ஒருத்தனாய் இருப்பதை விட அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தும் மாற்றத்தில் ஒருத்தனாயிரு. பி தி சேஞ்ச். நீ சிரித்துப் பார், உன்னே உனக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்துப் பார், இந்த உலகத்திற்கே உன்னை பிடிக்கும்.